ஐஸ்வர்யா கல்யாண பேச்சு எடுத்தோம். எப்பயுமே அவன் கேஷுவலாக தான் பேசிட்டு போவான். ஆனால் அன்றைக்கி அவளை கேட்டு முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு போனான். தர்மா அப்படி பேசுகிற ஆள் கிடையாது. அப்போ ஐஸ்வர்யா மேலே ஏதோ அவன் தப்பு கண்டுபிடிச்சிருக்கான். முன்னாடிலாம் ராமத்தனை பார்க்க போகிறேன்னு வீடே தங்க மாட்டா, அங்கேயே தான் போய் நிற்பா. இப்போல்லாம் அங்கே போகிற வேலையே கிடையாது. வேலைக்கு போகிறா, அதுவும் லேட்டாக தான் வரா. நம்மளை வேலைக்கு அனுப்பணுன்ற அவசியம்லாம் கிடையாது. சரி, அங்கே ராம் இருக்கானே, போய் அங்கேயும் நம்ம பொண்ணு அவன் கூட இருப்பானேன்றதுக்காக தான் வேலைக்கு அமைச்சோம். இப்போ அவள் வேலைக்கு போகிறா, லேட்டாக தான் வரா. அதோட ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறா. அவ்வளோதான். நம்மக்கிட்டே சகஜமாக பேசுறது கிடையாது. என்னதான் நடக்குதுன்னு தெரியல. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒரு காஃபி வேணும், போட்டு தெரியா? இங்கே பாரு, நான் காஃபி போட்டு தரதெல்லாம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் நல்லா தானே இருக்கேன். இப்போ காஃபி கேட்டது உங்ககிட்ட ஒரு பிரச்சனையா? அப்படிலாம் இல்லை. இப்போ நீ எங்கே கிளம்பி உட்காந்துருக்க? ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். நீ ஆஃபீஸ்க்கெலாம் போவேணாம். நாளைக்கு உனக்கு பூ வைக்க வராங்க. நாளைக்கே கைத்தாம்பளம் மாதிரி மாற்றிக்கலான்னு இருக்கோம். அம்மா, யாரை கேட்டு முடிவு பண்ணுறீங்க நீங்கள்? அதுவும் நாளைக்கேன்னு சொல்கிறேன். என்னெல்லாம் முடியாது இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க. உன்னால் முடியுதோ முடியலையோ பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. ராம எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், ராமத்தனை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு வீடு பூரா சுற்றி வந்த ஆள் தானே நீனு. அங்கேயும் இங்கேயுமா இப்போ என்ன கசக்குது உனக்கு? அப்போ பிடிச்சது இப்போ பிடிக்கல, அவ்வளோதான். எனக்கு ராமத்தனை பிடிக்கல. அது எப்படி பிடிக்காம போகும்? சின்ன பிள்ளையிலேருந்து அவனை தான் கட்டிக்கணும்னு சொல்லிட்டு உன் மனசில் சொல்லி வச்சு ஆசையை வளர்த்தாச்சு. இப்போ திடீர்னு அவனை எங்கேருந்து உனக்கு பிடிக்காம போச்சு? எப்படியோ பிடிக்காம போச்சு. அவர் தான் நான் அந்த மாதிரி நினைக்கலன்னு சொல்கிறாருல. அப்படி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நீ என்னமோ பண்ணிட்டு போ. நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். ஏமா இப்படி இருக்க? நான் என் வாழ்க்கையிலையும் சரி, அண்ணன் வாழ்க்கையிலையும் சரி, உன்னோட சுயநலம் மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கு. இதில் என் சுயநலமே வாழ்ந்துட்டு போட்டோம். நான் சொல்கிறத நீங்கள் 2 பேரும் கேட்டால் போதும். உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. என் லைஃப்பில் ஆல்ரெடி நான் எப்போவோ முடிவு எடுத்துட்டேன். நீ சொல்கிறத கேட்கணுன்ற அவசியம் எனக்கு எப்பயுமே வராது. என்ன பெரிய மனுஷி மாதிரி பேசிகிட்டு இருக்க? பெரிய மனுஷி மாதிரி பேசல. பெரிய மனுஷி மாதிரி எப்பயும் முடிவும் எடுத்தாச்சு. என் விருப்பம் இல்லாமல் நீ எது பண்ணாலும் அதில் நீ தான் அசிங்கப்பட்டு நிற்க போகிற. அப்படி என்னடி அசிங்கப்பட்டு நிற்பான்? நிற்கிறத நானும் பார்க்குறேன். நீ இப்போதைக்கு உள்ளே போ. நீ வெளியே போக தேவையில்ல. போய் உள்ளே உட்காந்து வேலை பார்க்குறத பாரு. உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போது இதுக்கப்புறம் நீ அங்கே போய் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. மாப்பிள்ளை கம்பெனி தான் அது சொல்லிட்டு வீட்டிலேருந்தே நீ நிறைய நாள் வேலை பார்த்துருக்க. அந்த மாதிரி இங்கேருந்தே வேலை பாரு. இன்றைக்கி நீ ஆஃபீஸ்க்குலாம் போக தேவையில்ல. நான் இன்றைக்கி போய் தான் ஆகணும். உன் இஷ்டத்துக்குலாம் என்னால் லீவ் போட முடியாது. போனா போ. மீறி போனேன் அப்புறம் நடக்கிறதே வேறு. இப்போதைக்கு உங்கள்கிட்ட பேசி ஒன்றும் கதாவை போகிறதில்ல. நம்ம பார்த்துக்கலாம். இவ ஏதோ முடிவில் தான் இருக்கா. நம்மளை அசிங்கப்படுத்திடுவா போட்டிருக்கே. நம்ம நாத்தனார் இருக்கிறது ஒத்த பிள்ளை. நம்ம பொண்ணை கட்டி கொடுத்து மொத்த சொத்தையும் நம்ம பக்கம் திருப்பலான்னு பார்த்தா இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. நல்லா தான் இருந்தா. நடுவில் இவமான சேவங்களைச்சான் தான் தெரியல. இருக்கட்டும், எது வந்தாலும் என்ன மாரி எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஃபோன் போட்டு சொல்லி நாளைக்கு பூ வைக்க வர சொல்லுவோம். இங்கே பாரு சந்திரவல்லி, என்ன யோசனையில் இருந்துகிட்டு இருக்க? இப்போ என்ன உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்கள். நான் எந்த யோசனையில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏமா, என் பேரன் பேத்தி 2 பேருமே சரி ஒரு கலகலத்து தான் போயிருக்காங்க இந்த வீட்டில். எல்லாமே உன் முடிவு காடனா என்ன தான் பண்ணணுங்கிற? நான் ஒன்றும் என் முடிவு காடணும்னு சொல்லலை. என் பசங்களுக்கு எது நல்லதோ அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பேத்தி பேசுகிறத பார்த்தா கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்ற மாதிரி பேசுகிறா. அவள் மனசில் என்ன இருக்குன்னு நீ கேட்கலாம்ல? அவன் மனசில் என்ன இருக்குன்னுலாம் கேட்டால் அவள் யாரையாவது பிடிச்சிருக்குன்னுவா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறீங்களோ? பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சு மட்டும் நீ என்னத்தை வாரி கட்டிக்க போகிறேன்னு தான் நான் கேட்குறேன். ஏதோ பண்ணிட்டு போகிறேன். உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட பேசினா என்னால் முடியாது. நான் போகிறேன். இப்போ நம்ம என்ன கேட்டுட்டு நீ இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு போகிறா? இவெல்லாம் திருந்தவே மாட்டான். அம்மா, என்ன பாட்டி, என்ன காலையிலே மருமக கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வாயா பேராண்டி, என்ன வேலை கிளம்பியாச்சா? கிளம்பிட்டேன் பாட்டி. நீங்கள் ஏன் அம்மா கூட காலையிலே சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க? சண்டைலாம் போடலையா? உன் தங்கச்சி காலையிலே உட்காந்து உங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தா. கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி பேசுகிறா. சரி, அவன் மனசில் என்ன இருக்குன்னு கேளுன்றேன். கேட்க மாட்டா. எனக்கும் அப்படி தான் பாட்டி தோணுது. ஐஸ்வர்யாவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி ராம் அவளுக்கு பிடிச்சிருந்தது என்னவோ சரிதான். ஆனால் ராம்கிட்டையும் நான் பேசின முன்னாடி அவன் ஐஸ்வர்யாவை அப்படி நினைக்கலன்னு தான் சொன்னான். ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லியிருக்கான். இப்போ கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லியிருக்கா. என்ன நடக்குதுன்னு தான் ஒன்றும் புரியல. எனக்கு அதான் பேராண்டி புரிய மாட்டுது. ஒன்றும் பிடிபட மாட்டுது. ஏற்கனவே நீயும் கல்யாணம் வேணான்ட்டு உட்காந்துருக்க. உன் கல்யாணத்தை முன்னாடி பண்ணலான்னு நினச்சோம். வேணாம் பாட்டி, எனக்கு பொறுமையாக பண்ணிக்கலாம், ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் ஆகட்டும்னு. நீயும் ஒன்றும் பிடி கொடுக்க மாட்டேற. சரி, அவள் கல்யாணத்தையாச்சும் கண்குளிர பார்க்கலான்னு பார்த்தா இப்போ அவளும் ஒத்துழைக்க மாட்டா. என்ன தான் நடக்குதுன்னே தெரியல இந்த வீட்டில். வர இந்த வயசான கேடு கட்ட ஒன்று கிடக்கு. ஏதோ பேரம் பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டு போய் சேரணும்னு நினைக்கிறேன். அது நடத்தி வைப்பீங்களா 2 பேரும் தான் தெரியலையே. என் கல்யாணத்தை பற்றி இப்போதைக்கு பேசாதீங்க பாட்டி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஐஸ்வர்யாவுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் என் கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம். எனக்கு ஒன்று புரியல தம்பி. உங்கள் அம்மா என்ன தான் நினச்சிக்கிட்டு செய்கிறான்னு. பிள்ளைய சந்தோஷம் முக்கியம்னு வாழற பெற்றவங்கள தான் பார்த்துருக்கேன். ஆனால் சொத்து தான் முக்கியம், கௌரவம் தான் முக்கியம்னு வாழற ஒரே தாய் உங்கள் அம்மா மட்டும்தான். அப்படிலாம் இல்லை பாட்டி, அவங்களே எங்கள் நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. ஒரு சில விஷயம் நாங்கள் புரிஞ்சுக்க மாட்டோமா என்னவோ. என் செல்ல பாட்டி, காலையிலே ஃபீல் பண்ணக்கூடாது சரியா? நானும் கிளம்புறேன் ஸ்டேஷனுக்கு. நீ எதையும் நினச்சி மனசில் ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காத. வெளியில தான் சிரிக்கிறடா, உள்ளுக்குள்ளே நீ அழுதுகிட்டு தான் இருக்க. உனக்கும் ஒன்றும் பிடிபடலைல்ல? அப்படிலாம் இல்லை பாட்டி, எனக்கு என்ன கவலை சொல்லு, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். சரி பேராண்டி, எங்கள் யூனிஃபார்ம் போடலையா? இல்லை பாட்டி, போகிற வழியில் ஒரு சின்ன வேலை இருக்குது. ஸ்டேஷனில் ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு ஸ்டேஷன் போயிட்டு நான் யூனிஃபார்ம் போட்டுப்பேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிப்பா, நீ கிளம்பு. ஏடி சீதா,
என்ன பாட்டி வேணும் உனக்கு இப்போ எதுக்கு காலையில் கத்திட்டு இருக்க? இடி உங்கள் அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டு இந்த பாட்டி பேசுறது உனக்கு கத்துற மாதிரி இருக்கா? அப்படிலாம் இல்லை பாட்டி, எதுக்கு என்ன கூப்பிட்ட சொல்லு. நேற்றுக்கு நைட்லேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ பித்து பிடிச்ச மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கேன். என்னதான் உன் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த பாட்டிக்கிட்ட சொல்லக்கூடாதா? அங்கே போன இடத்துல உன் மாமங்கார வீட்டில் யாராவது ஒன்று ஏதாவது சொன்னாங்களா? சே, அப்படிலாம் எதுவும் இல்லை பாட்டி, எல்லாருமே ரொம்ப பாசமாக நடந்துக்கிட்டாங்க. இவ்வளோ நாள் இப்படி ஒரு மாமா இருக்கிறது தெரியாமல் போச்சேன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு தான் நடந்துக்கிட்டாங்க. அப்புறம் ஏன் என் பேத்தி இவ்வளோ சோகமாக இருக்கா? உன்கிட்ட ஜாலியாக பேசுவேன், நீனும் திருப்பி எதிர்த்து பேசிட்டு போவ. அப்படிப்பட்ட புள்ள இப்போ அமைதியாக இருக்குன்றப்ப மனசு கேட்க மாட்டுதே. ஒன்றும் இல்லை பாட்டி, லைட்டாக ஃபீவர் வர மாதிரி இருந்துச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், நீ உட்காந்து டிஃபன் சாப்பிடு. சரி சீதா, வேறு ஒன்றும் இல்லைல்ல என் பேத்திக்கு? வேறு ஒன்றும் கிடையாது. என் பாட்டி இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது? சரி, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு வரேன். ஏண்டி ஜுரம் வர்ற மாதிரி இருக்குன்ற, லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்தானே? இல்லை பாட்டி, நாள் லீவ் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில் விநாயகர் சதுர்த்தின்னு. மறுநாள் லீவ் போட்டால் சரி வராது, பர்மிஷன் சொல்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சரி சரி, அதுவும் நேற்று லீவ் வேறு, அப்புறம் இன்றைக்கி போகலான்னா ஏதாவது சொல்லுவானுவ தான். சரி போ, ரொம்ப முடியலைன்னா வந்துடுண்ணே. சரி பாட்டி, நான் போட்டுமா? ம், போ. சீதா, சேம் பிஞ்ச் தெரியுமா? நம்ம 2 பேரும் இன்றைக்கி சொல்லாமலே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்துட்டோம் இல்லையா? ம், ஆமாம். என்னடியும் ஆமாம், நான் அதோட முடிச்சிட்டேன், ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லை. அப்படியா? எக்ஸைட்மெண்ட் வேணும்ல. சரி வா போவோம். எங்கே எக்ஸைட்மெண்ட் வாங்க போகிறோமோ? இல்லை வா, நிறைய ஒர்க் பெண்டிங் இருக்க, போய் முடிப்போம். இவளுக்கு என்ன ஆச்சு ஒன்றும் புரியலையே. ஆமாம், நேற்று விநாயகர் சதுர்த்திக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பல, ஒரு ஸ்டேட்டஸ் போடல. நீ எப்பயுமே ட்ரெடிஷ்னலாக கிளம்பிட்டு ஸ்டேட்டஸ்லாம் போடுவியே, எங்கே நேற்று பிக்சரே காணும்? எடுக்கலடி, நேரம் இல்லை, விடா. அவன்கிட்டலாம் நீ எதுக்கு பேசுகிற? இப்போ எதுக்குடி நீ இவ்வளோ கோவப்படுற? உன் அத்தை வீட்டுக்கு நீ வந்திருக்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டான். எப்பயும் போல் அவன் எனக்கு மெசேஜ் போடுவான், ஒரு நல்ல நாள் கெட்ட நாள்னா ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பொங்கல்னு. நேற்று அப்படி விநாயகர் சதுர்த்தி விஷயம் போடும்போது உன் ஃப்ரெண்டு எங்கே இருக்கா தெரியுமா அப்படின்னு என்ன கேட்டான். அப்புறம் வேறு ஏதாவது சொன்னானா? ஏன் வேறு ஏதாவது நடந்துச்சா? அப்படிலாம் எதுவும் நடக்கல, எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன். அதான் உனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுல்ல, நான் போகிறேன். ஏய் எங்கே போகிற? என்ன அச்சு இவளுக்கு இப்படி ஓடுறா? அப்புறம் ஜான்சி, என்ன பண்ணுறீங்க காலையிலே? கேன்டீனில் வடை சுட ஆள் இல்லையா, அதான் இங்கேருந்து வடை சுட்டு கொடுத்துட்ருக்கேன். அப்படியே என் கவின் 2 வடை அனுப்பிடுங்க. என்ன திமிரா? ஒரு திமிரும் இல்லைம்மா, காலையிலே உன்னை பார்த்துட்டு போனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமேன்னு வந்தேன். என்கிட்ட எதுவும் ட்ரை பண்ணாத, ஒன்றும் கதைக்கு ஆகாது. அதான் தெரியுமாச்சு, கடலை போடுற வரைக்கும் போடுவோம், பிக்கப் ஆனால் பார்ப்போம், இல்லைனா விட்டுருவோம். ஓ அப்படி வரீங்க? அப்படிதான். சரி, சீதாவை நேற்று என்ன பண்ணி அனுப்பிங்க நீனும் உன் ஃப்ரெண்டும்? பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கா, ஒன்றுத்துக்கும் ஒரு பதிலும் சொல்ல மாட்றா. நான் எதுவும் பண்ணலாமா? ராம தான் கேட்கணும். உனக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது, ஒழுங்காக உண்மையை சொல்லு. உண்மையாகவே எனக்கு தெரியாது ஜான்சி. நான் வந்து அவங்க தம்பியை கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னான் வீட்டுக்கு, அதனால் அவனை ட்ராப் பண்ணுறதுக்கு போயிட்டேன் கூட்டிட்டு. இவன் தான் உட்காந்து சீதா கிட்ட பேசிகிட்டு இருந்தான். என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் எனக்கும் தெரியாது. ஆனால் நைட்டு 12 மணி ஆனால் ஃபோன் பண்ணி என்கிட்ட சினுங்கிறான். சினுங்கிறானா? ஆமாம் சினுங்கிறான். எதுக்கு சினுங்கிறான்? அன்னைக்கு ஈவினிங் தான் நீனும் கிளம்பிட்டல சீக்கிரமா, சீதா மட்டும்தான் இருந்திருக்கா, நானும் கிளம்பிட்டேன். அவங்க ஏரியாவில் ஏதோ கலவரமாக இருந்திருக்கு, யாரும் இல்லைன்றதுனால ராம் லாஸ்ட்டாக கிளம்பியிருக்கான். அவன் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணியிருக்கான் சீதாவை. இதெல்லாம் என்கிட்ட அவ சொல்லவே இல்லை. சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்ப்பான்னு சொல்லியிருக்க மாட்டா, அவளா சொன்னா கேட்டுக்கோ, நான் சொன்னாலாம் எதுவும் காமிச்சிக்காத. அப்புறம் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இவன் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு கிளம்ப போகும்போது அவன் நடந்து போனாலாம், ஏதோ கழுத்தடிக்கி இவன் கையை பிடிச்சாலாம். அதுக்கு என் கையை பிடிச்சான்னு இது வரைக்கும் கழுத்த இருக்கிறாமா. கதை அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக ஆரம்பிச்சிருச்சா? காதல் வந்துருச்சுல்ல, காதல் வந்துட்டாலே கூட இருக்கிற நம்ம தான் சாவணும். அதான் போல என் ஆளுக்கு ஏதோ ஆயிருக்கு, அதான் கம்முன்னு போறா. உன் அவளா ஜான்சி நாள்லையோ? ஆரஞ்சு காலையில அடி வாங்கிட்டாத, கிளம்பு, நான் போய் அவளை பார்க்குறேன். போய் பாரு, ஆஃபீஸில் எனக்குன்னு ஒருத்தன் இருப்பான், அவனை வந்திருக்கானா, நான் போய் பார்க்குறேன். போய் பாரு. உனக்கு ஆமாம், கொஞ்ச நாளாக அறிவு இல்லை தான். எதுக்கு பின்னாடி வந்து நீ கூப்பிட்ட? நான் கூப்பிட்டேன் என்ன, அதுக்கு இவ்வளோ பயந்து போய் விழுந்த? நான் ரொம்ப நேரமாக தனியாக நின்றுட்டு இருந்தேன், யாருமே இல்லை. திடீர்னு யாரோ பின்னாடி கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, திரும்பினா விழுந்துட்டேன். அதைத்தான் நானும் சொல்கிறேன், நீ விழ போனால் நான் பிடிச்சேன், இதில் என்ன இருக்குது? நான் விழ போனதே உன்னால தான், அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கிட்டு பேசு.
சரிம்மா, சாரி, மன்னிச்சிடு. இனிமேல் இந்த மாதிரி பின்னாடி வந்து பயமுறுத்துற மாதிரி கூப்பிடல, சரியா? ம். அப்பா, மன்னிப்புலாம் உடனே கிடைக்குதே இப்போ. இப்போ எதுக்கு நீங்கள் வந்து நிற்கிறேன்? நாளைக்கு உனக்கு பூ வைக்க வரோம்ல, அதான் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். எனக்கு பூ வைக்க வரீங்களா? பைத்தியக்காரனாடா நீ. நான் நேத்தியே சொல்லிட்டேன்டி பைத்தியக்காரன் தானே. இங்கே பாரு, இன்னும் கிட்டக்கு வந்து பார்க்கணுமா நேத்தி மாதிரி? இங்கே பாரு, என் பர்மிஷன் இல்லாமல் கிட்ட வர்ற வேலைலாம் தேவையில்லாமல் வச்சுக்காத. சரி சரி, சீதா சொன்னால் கேட்டுக்கிறேன். நாளைக்கு உன் பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் வரவே மாட்டேன். உன் கற்பனை கொட்டையெல்லாம் கட்டிகிட்டு இருக்காத. நாளைக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட நான் லீவ் போட மாட்டேன்னு சொல்லிடுவேன். ஓ, லீவு கிடைக்காதுன்னு சொல்கிறியோ? லீவு கிடைச்சாலும் நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன். அதையும் பார்க்கலாம். நல்லா பாரு. முன்னாடியே லீவ் அப்ளை பண்ணுறேன்னு தான் நான் இப்போவே சொல்கிறேன், புரியுதா? நான் எதுக்கு லீவ் அப்ளை பண்ண போகிறேன்? உனக்கு உங்கள் அம்மா கிட்டேருந்து ஃபோன் வரும், அப்போ அப்ளை பண்ணுவேன் நீ. உங்கள் வீட்டில் நாளைக்கு ஐஸ்வர்யாவுக்கு பூ வைக்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்களா? எங்கள் வீட்டில் நாளைக்கு ஐஸ்வர்யாவுக்கு பூ வைக்கிறதுன்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என் மனசில் நாளைக்கு சீதாலக்ஷ்மிக்கு பூ வைக்கிறதுன்னு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். உன் திமிரெல்லாம் வேறு எங்கேயாவது போய் வச்சுக்கோ சொல்லிட்டேன். இது திமிர் கிடையாது சீதா, ஆசை. சரி, அதெல்லாம் விடு. உனக்கு ஏதோ ஃபீவராமே ஜான்சி சொன்னா? அதெல்லாம் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையே, அவள் சொன்னாலே ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கியா, சீட்டில் உட்காந்துருக்கும் போதே ஏதோ யோசிச்சுட்டு இருக்கியான், யாராவது தொட்டாலே பயப்படுறான்னு கேள்விப்பட்டேனே. எல்லாத்தையும் வளரி வச்சிருக்கேன். என்ன உன் வாய்க்குள்ளே பேசிக்கிற? எனக்கும் கேட்குற மாதிரி பேசு. ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் இல்லை. ஏய், யாராவது தொட்டாலே நீ பயப்படுறதுனால தான் நான் பின்னாடி வந்து பேசுனதே உனக்கு பயந்த மாதிரி இருந்தது, கீழே விழுந்துட்டு. அப்படிலாம் இல்லை, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. நாங்கள் தான் பார்த்தோமே. அது அப்படி தான் இருக்கும். ராம் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணல சீதாக்கு, அதான் காதல் வைரஸ். ஆமாம், காதல் வைரஸ். ஏன் நீ ஆமான்னு ஒத்துக்கிற? ஒழுங்காக போயிட சொல்லிட்டேன். நானே ஒரு காஃபி குடிக்கலான்னு வந்தேன். இன்னும் தலைவலி அதிகமாக்கிடாது. நான் ஒன்றும் அதிகமாக்கல, நீ காஃபி குடிச்சிட்டு வா, நான் போகிறேன். அப்புறம் சீதா, என்ன? அது வந்து எதுக்கு இப்போ கிட்ட வரேன்? பயப்படாதடி. ஃபஸ்ட்டு இந்த டீ போட்டு பேசுகிறத ஸ்டாப் பண்ணு. சரி ஓகே, நாளிலேருந்து உரிமையாக டீ போடுறேன். இன்றைக்கி வரைக்கும் சீதா மேடம்னு கூப்பிட்றேன், சரியா? ஏய், அதெல்லாம் விடு. இங்கே பாரேன் ஃபஸ்ட்டு நீ இந்த மாதிரி பார்க்குறத நிறுத்து. சீதா, பாருன்னு சொன்னேன். பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். சீதா, ம். ஐ லவ் யூ. இவன் பேசினா நம்ம ஏன் ஆஃப் ஆயிரும்? அதுவும் இவன் கண்ணை பார்த்தா டோட்டலாக ஆஃப் ஆயிரும். சாமி, வர வர ரொம்ப தைரியமாயிட்டான். ஆஃபீஸில் ஐ லவ் யூ சொல்லிட்டு போகிறான். ஏன் அங்கேயே நின்றுட்டுருக்காத, போய் ஒர்க்கை பாரு போ. எனக்கு தெரியும், நீ வாய மாட்டிட்டு போடா. ஓகே பாய். ச்சே, இவன் எதை மனசில் வச்சுட்டு பேசுகிறான்னு தெரியல. ஆனால் இவன் சொல்கிற மாதிரி நடந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஆசைப்படக்கூடாது. சே, நம்ம என்ன இவ்வளோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்? நம்ம அம்மா ஏதோ நம்மளுக்கு ஃபோன் பண்ணலையே நாளைக்கு லீவ் போட சொல்லி. உண்மையிலே நாளைக்கு ஐஸ்வர்யாவுக்கு பூ வைக்க போகிறாங்களா? நம்ம ஏன் இதை பற்றிலாம் திங்க் பண்ணுறோம்? சே. ஹலோ, சொல்லுடா அஜய். உன் அத்தை பையன் தர்மா உன்னை பார்க்க வந்திருக்கான் ஆஃபீஸ்க்கு. தர்மாவா? என்ன சொல்கிற? ஆமாண்டா, அவன் தான் உன்னை பார்க்க வந்திருக்கான். அவன் ஆஃபீஸ்க்கெலாம் வரமாட்டானே, இம்பார்ட்டண்டாக இருந்தால் தான் வருவான். சரி, அவனை நான் எப்பயுமே உட்காந்துருப்பால ஒரு ரூம், ஆஃபீஸ் ரூம், அங்கே கூப்பிட்டு வரியா? கூப்பிட்டு வரேன்டா. ஒர்க் இருக்குது, நான் அங்கே விட்டுட்டு நான் போகிறேன். நீ அவன்கிட்ட பேசு. வாடா, நம்மளாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சுல, பேசலாம். இல்லைடா, அவன் ஆஃபீஸ்க்கே தேடி வந்திருக்கானா, எதனா உங்கள் ஃபேமிலி மேட்டராக இருக்கும். நீ அவன்கிட்ட பேசு, நான் அப்புறமா வரேன். சரிடா, அவனை அனுப்பிவிடு. என்ன விஷயமா இருக்கும்? தர்மா ஆஃபீஸ் வரைக்கும் தேடிட்டு வந்திருக்கான். சரி, வரட்டும், கேட்போம். என்ன சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மச்சான், நீ எப்படி இருக்க? சாருன்னெலாம் கூப்பிட்றியே. சரி, உட்காரு, பேசலாம். சொல்லுடா, என்ன விஷயம்? ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்க? ராம், முன்னாடிலாம் உன் கூட தான் இருப்பேன். என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும். கிட்டத்தட்ட நீ எனக்கு மாமா பையன் அத்தை பையன்ற உறவை தாண்டி நம்ம 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃபஸ்ட்டு, தெரியுமில்ல உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியும். அதில் உனக்கு என்ன டவுட் வந்துச்சு இப்போது? ஃபஸ்ட்டு நான் பேச வந்த விஷயம் உன்னை பற்றி, அதை நான் பேசி முடிச்சிடுறேன். ஸ்டேஷன் போலையாடா அன்னைக்கு?
போகணும். அப்படியே வழியில் உன்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷன் போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். எனக்கு ரொம்ப ஒர்க்கும் ப்ரெஷராக போயிட்டுருக்கு. அதனால தான் உங்ககிட்ட இன்னும் 2 டேஸ் முன்னாடியே பேசணும்னு நினச்சேன், பேச முடியல. சொல்லு மச்சான், என்ன விஷயம்? நாளைக்கு உங்கள் 2 பேருக்கும் கைத்தம்பளம் மாற்றலாம், ஐஸ்வர்யாவுக்கு பூ வைக்கலான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில். தெரியும்ல உனக்கு? தெரியும்டா, அதில் என்ன இப்போ? தெரியுமா? உனக்கு தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஸ்டார்டிங்லேருந்து விருப்பம் கிடையாது. எல்லாரும் சொன்னப்போ கூட எனக்கு இஷ்டம் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு நீ ஓகே சொன்னு கேள்விப்பட்டேன், நான் ஷாக் ஆகிட்டேன். ஆமாண்டா, வேற என்ன பண்ண சொல்கிற? 2 வீட்லேருந்தும் ப்ரெஷர் போடுறாங்க கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு. அதுக்கெலாம் ஒத்துப்பியாடா? உனக்குன்னு ஒரு மனசு இல்லையா? ஏய், உன் தங்கச்சிக்கு அதையே வேற, நீ வேற. அண்ணனா இருக்கேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா நானே சொல்லிடுவேன். ஏண்டா? ஆனால் இப்போ எனக்கு அதில் தான் டவுட்டே. நீயும் ஃபஸ்ட்டு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ அவள் வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன தான் கதை? அதை பற்றி தான் டீட்டெயில் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். என்னதான் இருந்தாலும் அவன் என் தங்கச்சி ஆச்சே, அவள் லைஃப்பில் எனக்கும் கொஞ்சம் அக்கறை இருக்குல்ல. நானும் அவளை மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் மச்சான். மாமா மாமா நீ என் பின்னாடி தான் சுற்றி வந்துட்டு இருந்தா. அப்புறம் நான் ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு விருப்பம் கிடையாது ஐஸ்வர்யா, சின்ன வயசுலேருந்து அண்ணன் தங்கச்சி போல் பழகிட்டோம், என்னால் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டா. ஆனால் அதுக்கப்புறம் அவள் மைண்டு வேறு பக்கம் டைவெர்ட் ஆகிடுச்சு. என்னடா சொல்கிறேன்? நம்ம ஆஃபீஸில் ஒரு பையனை லவ் பண்ணுறா மச்சான் அவள். என்னடா இவ்வளோ கூலாக சொல்கிற நீ? இது முன்னாடியே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்க வேணாமா? எனக்குமே தெரியல மச்சான், நானே இப்போ தான் கண்டுபிடிச்சேன். 2 டேஸ் ஆகுது. உங்ககிட்ட பேசலான்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ப்ரெஷராக போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பையனை பற்றி நல்லா விசாரிச்சிட்டேன். பையன் நல்ல பையன்தான், செட்டில்டு ஃபேமிலி, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அதனால தான் நானும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லாமல் விட்டுட்டேன். அவளுக்கு வர வர யார் மேலேயும் பயம் இல்லாமல் போயிடுச்சு. அவள் இஷ்டத்துக்கு வாரதும் போகிறதும் இப்படியே ஆகிட்டால அவள். ஃபஸ்ட்டு கோவப்படுறதை நிறுத்துடா. அவளும் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் தான் முடிவு எடுத்திருக்கா. அத்தையை பார்த்து ரொம்ப பயப்படுறா. ஏன் பயப்படுறான்னு எனக்கும் தெரியல. இப்போ கூட நான் சொல்லிட்டேன், கல்யாண பேச்சு எடுக்கிறாங்க, நீ போய் சொல்ல ஐஸ்வர்யா அந்த மாதிரி அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். எதுவுமே வாய் திறக்க மாட்றா. எங்கள் அம்மாவை பற்றி உனக்கு தெரியாது மாமான்னு மட்டும்தான் சொல்கிறா. ஆனால் அவள் நம்மளெல்லாம் மீறி இப்படி பண்ணுவான்னு நம்ம எதிர்பார்க்கலல்ல. சின்ன பொண்ணாக இருந்தா. நானும் அவளை கொஞ்சம் நல்லா கண்டுக்கல. நல்லா பேசிகிட்டு இருப்பா, என்கிட்டயே ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாள். அவகிட்ட நானும் ஒரு 6 மந்த்தாக சரியாக பேசுறது இல்லை. அதனால தான் அவள் என்கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்க மாட்டாள். என் மேலேயும் தப்பு இருக்குடா. மச்சான், நான் வேற கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன், நீ என்ன வேற நீ திட்ட ஆரம்பிக்காத சரியா? அவள் கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கா. அவள் கேரக்டருக்கு அவன் கரெக்டான பையன்தான். ஃபேமிலியும் நல்ல ஃபேமிலி தான், கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கா. இருந்தாலும் பெரியவங்கன்னு இருக்கோம்ல மச்சான். அதை பற்றி நீயா பேசுகிற? என்ன? சாரும் ஆல்ரெடி லவ்வில் விழுந்தவர் தானே. அதை பற்றி மட்டும் பேசாதடா. ஏன்டா அதை பற்றி பேச ஆரம்பித்தா நீ எப்போ பார்த்தாலும் பேச வேணான்னு சொல்கிற? அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்ல. ராம், உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? நானும் நல்லா யோசித்து பார்த்துட்டேன். என் மைண்டுக்கு ஞாபகமே வர மாட்டுது. நான் லவ் பண்ணதும் சரி, நான் யாரை லவ் பண்ணன்றதும் சரி, என் மைண்டுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் வரல. ஏய், நீ ரொம்ப திங்க் பண்ணாத, டாக்டர் தான் சொல்லியிருக்காங்கல்ல. அதனால தான்டா. எனக்கு ஃபுல்லாக மறந்துருந்தா கூட பரவாயில்ல, முழுசாக ஞாபகம் இருந்தாலும் பரவாயில்ல. பாதி ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான்டா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உனக்கும் மிடில் ஸ்டேஜில் நடந்த மெமரிஸ் மட்டும் உனக்கு ஞாபகம் இல்லை. அதை நினச்சா தான் எனக்கும் வருத்தமாக இருக்குது. உனக்கு தெரியும்ல, உனக்கு தெரியாமல் என் லைஃப்பில் எதுவுமே நடந்திருக்காது. அப்படி இருக்கும்போது நான் யாரை பார்த்தேன், யாரை லவ் பண்ணியிருப்பேன்றது உனக்கு தெரியும்ல. இல்லைடா, எனக்கு ஞாபகம் இல்லை. பொய் சொல்லாதடா, உனக்கு தெரியும். ஆல்ரெடி டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, உனக்கு ரொம்ப அதிர்ச்சி தர்ற விஷயமும் சரி, சந்தோஷம் தர்ற விஷயமும் சரி, நீயா உனக்கு ஞாபகம் வந்துட்டா பரவாயில்ல. நாங்கள் யாராவது சொல்லி அதுவும் மண்டையில் திணிக்க போவ, அதுவும் மைண்டை எதுவும் பாதிச்சிடக்கூடாதுன்றது தான் எங்கள் எல்லாரோட ஒப்பீனியனும். அதுக்குன்னு என்னை நம்பி ஒரு பொண்ணு காதலிச்சிருப்பாள்ல மச்சான். அவள் இந்த மாதிரி நான் ஆயிட்டனோன்னு ஆள் அட்ரஸே காணோன்னு ஃபீல் பண்ணியிருப்பாள்ல. கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பான். நான் அதில் எந்த தப்பும் சொல்லலை. அப்படி ஒரு நாள் எனக்கு ஞாபகம் வரும்போது நான் அவளை எங்கண்டா போய் தேடுவேன்? அப்படி நீ எங்கேயும் போய் தேட வேணாம். உனக்கு ஞாபகம் வந்த அடுத்த செகண்ட் அவள் உன் கண்ணு முன்னாடி நிற்பா. அப்போ உனக்கு அவள் யாருன்னு தெரியும், அப்படி தானே? என்ன காமெடி பண்ணுறியா? அப்படிலாம் இல்லைடா, மனசு கஷ்டமாக இருக்குது. சரி, உன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ கொஞ்சம் நடுவில் மறந்துட்ட அப்படின்ற ஏதாவது இன்ஷ்யூஸ்லாம் தெரியுமா? இல்லைடா, எனக்கு ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு.
அதில் ஜஸ்ட்டு நான் வந்து அடிபட்டேன் ரெக்கவர் ஆகிட்டேன் அப்படின்னு மட்டும்தான் நினச்சிட்ருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் உள்ளே சொல்லக்கூடாது, அதனால் நானும் சொல்லிக்கல. விடு, இதெல்லாம் வந்து டாக்டர் தான் பேசும்போதே சொன்னாங்களே, இது கோடியில் ஒருத்தவங்களுக்கு வர்ற பிரச்சனை, மிடில் மெமரி லாஸ் ஆகிறதுலாம். விடுடா, டாக்டரும் பெருசாக எதுவும் சொல்லலை, ரெக்கவர் ஆகிடுவேன்னு தானே சொன்னாங்க. வேறு எதுவும் உனக்கு மைண்ட்லி டிஸ்டர்ப் கிடையாது. ஜஸ்ட்டு உனக்கு நடுவில் நடந்த கொஞ்சம் ஞாபகங்கள் மறந்து போச்சு. அது உனக்கு ஞாபகம் வந்துட்டா எல்லாமே கிளியர் ஆகிடும். பார்க்கலாம். ஆஃபீஸில் வேறு யாரையாவது பார்த்தியா? வேறு யார் இருக்கா நான் பார்க்குறதுக்கு? அஜய் பார்த்தேன். அஜய் வேலையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட ரூமுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான். ஆமாம், இந்த ஓனர் இல்லை எம்ப்ளாயின்ற காமெடியில் ஏன் பண்ணிகிட்ருக்கேன்? சும்மா தான்டா. சரி, நாளைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணலான்ற மாதிரியே முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஃபங்க்ஷன் வேலை வீட்டிலலாம் தடபுடலாக பண்ணலான்னு ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஆனால் நீ கூலாக இருக்க, என்ன விஷயம்? சும்மா தான். ஏய், எனக்கு தெரியாமல் நான் இந்த 6 மந்த்தாக அப் ஸ்டாண்டில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு நீ ஏதோ வேறு ரூட்டில் போயிட்டுருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அதுக்குள்ளே யார் மச்சான் உனக்கு இன்ஃபர்மேஷனை சொன்னது? அஜய் தான் வரும்போது சொல்லிட்டு இருந்தான். ஒரு நிமிஷம் கேப் போதுமே, என் ஸ்டோரியை ஊர் ஃபுல்லாக போஸ்டர் அடித்து ஒட்டிடுவான் அவன். ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீ யாரை சைட் அடிச்சிட்ருக்க? சைட்டுலாம் அடிக்கல, ஒரு 6 மாதமா 7 மாதமாக பின்னாடியே சுற்றிட்டுருக்கேன். யாரும் ஓகே சொல்லலை. அப்படியா? வேறு மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். அவன் சொல்கிறதெல்லாம் நீ நம்பாத. நான் ஒரு 6-7 மாதமாக ஒரு பிள்ளை பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு இங்கே தான் ஒர்க் பண்ணுறான்னு தெரிஞ்சிச்சு. சரி, நம்ம பாஸாக இன்ட்ரோவை கொடுத்து அவள் நம்மளை லவ் பண்ண மாட்டாளேன்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் எம்ப்ளாயாக இருக்கேன், அவ்வளோதான். அவளும் ஓகே சொல்கிற முடிவுக்கிட்ட வந்தா. அப்புறம் என்ன, வீட்டில் சொல்ல வேண்டியதுன்னு அத்தைக்கிட்டேன்? எங்கே உங்கள் அத்தைக்கிட்ட தானே. அவங்க தான் ஐஸ்வர்யா தான் கல்யாணம் பண்ணி தீரணும்னு சொல்கிறாங்க. ஓ மனசில் வேறு யாருக்கோ, ஐஸ்வர்யா மனசில் வேறு யாரோ இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு என்னடா பண்ண போகிறீங்க? அப்படி இல்லை, உன் தங்கச்சி நாளைக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டே வச்சுருக்கா. அதை சொன்னால் நீ இன்னும் ஷாக் ஆகிடுவேன். ஒழுங்காக என்னன்னு சொல்லிவிடு. ஷாக்கை குறடா, நானே அதை கேட்டு ஷாக் ஆகி தான் இருந்தேன். என்கிட்ட சொல்லுடா, அப்போ தான் நான் ப்ரிப்பேராக இருப்பேன். அவன் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கா மச்சான். ஆனால் உன் வீட்டில் அத்தைக்கு ரொம்ப பயப்படுறா. அவங்க கிட்டத்தட்ட லவ்வுன்னு பேச்சு எடுத்தாலே ஏற்றுக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறா. உன் விஷயத்துலேயே அத்தை லவ் பண்ணுறது தெரிஞ்சா என்னவோ பண்ணுவாங்கன்னு தான் நீனும் பயந்துட்டு இருந்த. அதுக்கு தகுந்த மாதிரி அவள் ரொம்ப பயத்தில் இருக்கா. அவள் லைஃப்பில் எல்லா முடிவும் எடுத்து முடிச்சிட்டா. என்னடா சொல்கிற நீ? என்ன பண்ணியிருக்கான்? இங்கே தான் ஒர்க் பண்ணுறான் அந்த பையன் அபிஷேக், ப்ராஜெக்ட் மேனேஜர். நல்ல பையன்தான், வெல் செட்டில்டு ஃபேமிலி. நாளைக்கு அவங்க ஃபேமிலியில் எல்லாரையும் வர சொல்லியிருக்கா நம்ம வீட்டுக்கு. திடீர்னு வந்தால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. முன்னாடியே சொன்னால் நம்ம வீட்டில் பெரிய பிரளயமே வெடிக்கும். அந்த இடத்துல வச்சு சொன்னால் கொஞ்சம் அத்தை காமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவோட மைண்ட் செட் அப்போ எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இதில் ஓ ரூட் எப்படிடா கிளியர் ஆகும்? அதான் அஜய் உங்ககிட்ட கதை சொல்லியிருப்பானே, எங்கள் அத்தை ஒருத்தவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அவங்க இப்போ தான் கிடச்சிருக்காங்க. அதை பற்றி எதுவும் சொல்லலையா அவன்? ஆனால் அம்மா சொன்னாங்க உங்கள் அத்தை கிடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆமாண்டா, அத்தை கிடைச்சாங்களே, அந்த அத்தை பொண்ணு தான் நான் பின்னாடி சுற்றின பொண்ணு. அப்போ ஒரே ஜாலி தான் போல ராமுக்கு. ஆமாம், எங்கே ஒரு விதத்தில் ஜாலியாக இருந்தாலும் பொண்ணு ஓகே சொல்லியே. பட் ஆசை இருக்குது, வெளியில் தான் சொல்ல மாட்றா. உன் மேரேஜ் பற்றி அத்தை நிறைய கோட்டை கட்டி வச்சுருப்பாங்க. நாளைக்கு வந்து ஐஸ்வர்யா அந்த மாதிரி நிற்கும்போது அத்தை எப்படி முடிவெடுப்பாங்கன்னு என்னால் யோசிக்கவே முடியல. நீ ஃபீல் பண்ணாத மச்சான், எல்லாம் நான் பிளானோட தான் இருக்கேன். எங்கள் அம்மா எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன பிளானு? எங்கள் அப்பாவும் பேஷண்ட் உனக்கு தெரியும்ல, இப்போ மைல்டு அட்டாக் அப்பாவுக்கு வந்துட்டு போச்சு. ஆமாம் சொன்னாங்க. நானே வீட்டுக்கு வரணும் மாமா பார்க்க நினச்சேன். எங்கே ஸ்டேஷனில் ஒரு கேஸாக போயிட்டே இருக்கு. வீட்டுக்கு போகிறதே இல்லை சில நேரம். எல்லாம் இருக்காதுடா, போய் ரெஸ்ட் எடு. நீ சொல்லு, உன் பிளான் என்ன? எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன், எனக்கு சீதாவை பிடிச்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. வேணாண்டா, ஃபேமிலி ரெண்டும் இப்போ தான் ஒன்று சேர்ந்துருக்கு. இப்போ நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அம்மா தப்பாக நினச்சிப்பா அப்படின்னு சொல்லி அப்பா ஆஃப் பண்ணிட்டாரு. சரி, அப்புறம் நாளைக்கு எப்படியும் ஐஸ்வர்யா வேணான்னு சொன்னதுக்கப்புறம் அம்மா கிட்ட பேசி இதை பற்றி முடிவெடுக்கலான் இருக்கேன். அம்மா, எனக்கு சீதாவை பிடிச்சிருக்கு, ஐஸ்வர்யா தான் இந்த மாதிரி இருக்கால்ல, ஸோ அதனால் சீதாவை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலான் இருக்கேன். நல்ல முடிவு தான்டா. ஐஸ்வர்யா பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தால் தான் நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும். இல்லை நீ ஃபஸ்ட்டு சொல்லிட்ட அப்படின்னா 2 குடும்பத்துக்குள்ளே கண்டிப்பாக சண்டை வரும். ஏன்னா உங்கள் அத்தை ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் கிடச்சிருக்காங்க. அதனால தான் மச்சான் கம்முன்னு இருக்கேன். சரி, அப்போ வந்த வேலை முடிஞ்சுது. இந்த குழப்பத்துக்கெலாம் ஒரு பதில் கிடைக்கும்ன்ட்டு தான் வந்தேன். இப்போது உன் குழப்பத்துக்கும் சீக்கிரமே ஒரு முடிவு கிடைக்கும், சரியா? கிடைச்சா சரிதான். கண்டிப்பாக கிடைக்கும்.
சம்மந்தப்பட்ட பொண்ணே கூட உன்னை தேடி வந்திருக்கலாம். ஆனால் நடுவில் அந்த பொண்ணை யாரோ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நீ ஒரே புதிராக போடுற, ஆனால் ஆன்சர் கேட்டால் சொல்ல மாட்ற. அப்படிலாம் இல்லை தர்மா, வருவா கண்டிப்பாக உன்னை தேடி ஒரு நாள். வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் அவள் வந்து கேட்கும்போது அவளை பற்றின மெமரி எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு நான் சொன்னேன்னா அவள் உடஞ்சி போயிட மாட்டாளா? ஞாபகம் இல்லாதப்பவே அவளை பற்றி இவ்வளோ கவலைப்படுற நீ, ஞாபகம் இருக்கும்போது அந்த பொண்ணை எவ்வளோ தாங்கியிருப்ப. சொல்ல தெரியலடா அந்த வழியை. ஃபீல் பண்ணாதடா, பார்த்துக்கலாம். ஓகே, நான் கிளம்புறேன். ஸ்டேஷனுக்கு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. சரி கிளம்பு.